கட்சியில் இருக்கிறப்பவே உங்களுக்கு ஸ்ரீமான் வந்து சொல்லியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அவரோட நிலைப்பாடு என்ன? அவர் நல்ல மனுஷங்க. எவ்வளோ ஒரு 10 வருஷமாக ஒரு கட்டம் வச்சு போகிறாரு. அவர் அளவுக்கு பயங்கர கடினமாக உழைக்கக்கூடிய மனுஷனாக தான் இப்போவும் பார்க்குறேன். அது ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வெட்டு ஒன்று தொண்டு 2 தினகரன் பேர் அப்போ சக்தி சிதம்பரம் வச்சு நான் படம் எடுக்கிறேன். அப்போவே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சூர்யாவில் போய் பார்க்குறேன். இன்றைக்கி எப்போ 97 பார்க்கல, 27 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அவர் டென்ஷனான பார்ட்டி தான் பயங்கரமாக. அதனால் அவர் ஒரு நிலைப்பாடு எதனால் அப்படி பேசுகிறான்னு தெரியல. அதுதான் இப்போ சொல்கிறேன்ல உங்களுக்கு பல விஷயங்கள். இப்போ பெரியார் சொன்னார், அதாவது அதை பல பேர் எடுத்து பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி சுதந்திரம் இப்போ கொடுத்துருக்கக்கூடாது, ஆங்கிலேயன் வந்து திட்டினார், ஏன் கொடுத்தீங்க? அது வரலாற்று உண்மை. அம்பேத்கர் 1930 25லேயே பேசிட்டு வர்றார். இதை ஒரு மதசார்பான ஒரு இதாக கட்டமைச்சு மறுபடியும் இங்கிலீஷ்காரன் போனவருக்கு அடிமையாக்கி எங்களை சூத்திரன்னு போட்டு நாசமாக்குவாங்க, அதனால் கொஞ்ச நாள் தள்ளி கொடுத்துருக்கலான்னு ஒரு விசால மனப்பான்மையோடு தான் அவர் சொல்கிறார். அவர் சொன்னதை எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு கருத்து, அம்மா மக, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்போ மகளவே கட்டிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய அபத்தங்க. அந்த வயசில் நீ அனுபவிச்சுப்பார். 60 வயசு 65 வயசில் இந்த வயசுலேயே படுக்க ஒரு பெண் துணை இல்லாமல் ஒரு 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 ஒன்றுக்கு போக, ஒரு கைகால் பிடிச்சி விட, சுடுதண்ணி வைக்க, காப்பி தண்ணி போட. இப்போ ஒரு அங்கே வளர்கிற பொண்ணு, ஓகே, இது மகள் ஒரு வளர்கிறாங்க அங்கே, அவங்க வந்து ஒரு பந்தம் இல்லாமல் கைகால் பிடிச்சி விட அப்படின்னா பார்க்குறேன் உள்ளே வர என்ன சொல்லுவான், நீங்கள் பாரு கீப்பா வச்சுருக்காரு சொல்லுவாங்க இல்லையா? உலகத்துக்கு தெரியணுங்கிறக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு பந்தம் ஏற்படுத்தி அது தாம்பத்திய கொண்டு 10 பிள்ளைய பெற்றிருக்காரு. அவர் எவ்வளோ அபத்தமாகலாம் பேசுகிறது ஏற்புடையதல்ல. பெரியார் வந்து அவர் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் சரி, எவங்க அப்போ 7.5 கோடி வந்தாலும் சரி, அவர் புகழை மறைக்க முடியாது. என்ன நீ இதை சொல்லு, பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு ஏமாற்றிட்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்களே அவங்கள சொல்லு, அதை நான் சாடுறேன். அதை விட்டுட்டு அவரை சாடுறது வந்து ஏற்புடையதில்லை. இது சீமானுக்கு எதிர்க்கணுங்கிற கருத்தெல்லாம் கிடையாது. அவர் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்துகிறார், தானாக ஆரம்பித்து நடத்திட்டு போகிறார். இப்போ திமுகங்கிறது அப்படி இல்லை, அது அப்போ மட்டும் கட்சி இல்லை, அது அண்ணாவோட கட்சி. சொல்கிறேன், ஒரு நான் யாரையும் தாக்கணுங்கிறது என் நோக்கம் அல்ல. அண்ணா கொண்டு வந்தது உதயசூரி சின்னமும் கோவிந்த யாருப்பா படையாச்சியா அவர்கிட்ட அண்ணா வாங்கி, அவர்களோட இன்னொருத்தர் ராபின்சன் பூங்காவில் திமுக ஆரம்பிக்கப்படையில் எல்லாம் கலைஞரதில் அந்த கூட்டத்தில் இல்லை. அதுக்காக கலைஞரோட பங்களிப்பெல்லாம் குறையாக மதிப்பிட முடியாது. திராவிடங்கிறது இந்த காலத்துக்கு திராவிடம் தேவையில்லாதது. நான் எது ஒன்றும் நியாயமாக தான் பேசுவேன். அந்த காலகட்டத்தில் ஆரிய திராவிட அதாவது அவ்வளவு நசுக்கப்பட்டாங்க. இது மொழி வழி மாகாணங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தது. எல்லாமே சவுத் இந்தியான்னு வரையில் அது திராவிடன்னு இருந்தது. அதனால திராவிடர் கழகம்னு ஆரம்பிக்கப்பட்டது தவிர, இப்போ தான் கர்நாடகாவில் முதல்வர் செருப்பால் அடிப்பே என்ன திராவிடன்னு சொன்னான்னு சீஃப் மினிஸ்டர் சொன்னாரா இல்லையா? கொண்டாந்து கழிவுகளை கொட்டுறானா இல்லையா? கழிவுகளை கொண்டாந்து அந்த தமிழ்நாட்டில் கொட்டுறாங்க. என்ன திராவிடம்? கேரளாவிலேருந்து கழிவை கொண்டு இங்கே கொட்டுறாங்க. அதை கேட்கறதுக்கு இங்கே வழியில் பெரியாரை திட்டிகிட்டு இருக்காங்க. பெரியார் அவர்களை அவங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி சீமான் அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 60 கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நிர்வாகிகள் கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது தவறு. அதுதான் அவர் சகோதரர் சீமான் தலைவர்கிட்ட நம்ம உட்கார்ந்து இந்த மாதிரி பேசினாவே நான் புரிய வச்சுருவேன். நீங்கள் அவர் என்னென்ன பேசினார் சொல்லுங்களேன். சீமான் அது தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு அந்த காலகட்டம். இப்போ சகோதரி கூட இதெல்லாம் ஒரு தலைவர் 96 வயசு, அவர் எவ்வளோ பெரிய மாமனிதர் ஏங்க. ஐயோ 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 ஐயோ. இப்போ அம்பேத்கர் 13ல் அங்கே போய் அமெரிக்கா போய் பரோடா அரசர் அனுப்பிச்சு படிக்கிறாரு. நியூயார்க் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் வாங்குறாரு. லண்டனில் படிக்கிறாரு. பெரிய படிப்புகள் படித்து கோட் ஷூட் போட்டு இங்கே வந்தால் இந்த தீண்டாமை தண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கீழ்த்தரமாக நடத்தி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த ஆங்கிலேயர்கள் கீழே அந்த அமைஞ்ச மந்திரி சபையில் இவருக்கு இடம் கொடுக்கல. இவர் வல்லபாய் பட்டேல் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த இந்து மதம் எப்படி இவங்க நசுக்கி கேவலப்படுத்துதுங்கிறதுனால பேசி வந்தவர்.
இரட்டை வாக்குரிமை வாங்குறதுக்கெல்லாம் பேசி வந்து அதை அமுல்படுத்தியிருக்காங்க. அவர் அம்பேத்கர் அவர்கள் வல்லபாய் பட்டேல் சொல்கிறாராம், சரித்திரத்தில் இருக்குது, இந்த மாதிரி வாசல் வழியாக பாராளுமன்றத்தின் வாயில் வழியாக இல்லை, ஜன்னல் வழியாக கூட வர விட மாட்டேங்கிறார். அப்போ தான் இந்த இப்போ பிரிஞ்சு போயிடுச்சு இல்லையா பங்களாதேஷ் இஸ்லாமிய மக்கள், அவர்களோட அப்போ ஓட்டு போகிறதுக்கு வந்து வரி கட்டினவங்க படித்தவங்க அவங்க தான் பண்ண முடியும், அவர்கள் தான் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்க. அப்புறம் சுதந்திரம் கிடச்ச உடனே அது செல்லாதாக போயிடுச்சு. அவரோட ஓட்டுரிமை செல்லாததுனால பதவி இழந்துடுறார், எம்பி பதவி இழந்துடுறார். அந்த முதல் வாய்ப்பில் கிடைச்ச அவரோட ஒரேஷன், அந்த கமாண்டிங் ஓவர் லா படித்த இதில் அடித்து பொலி போடுறார். அதை பார்த்து பயந்து போன இந்த இந்துத்துவவாதிகள், நான் மன்சூர் அலிகானா இதை சொல்லலை, அதே வல்லபாய் பட்டேல் முதல்ல அவர் தான் நமக்கு வேணும் அப்படின்னு பம்பாயில் நின்று அங்கேருந்து 2வது முறையாக வர்றாரு. இல்லை, இப்படி 100 வருடங்கள் 150 வருஷங்களுக்கு முன்னாடி போராடின அம்பேத்கர் போராடின இஷ்யூ இன்னமும் அப்படியே இருக்குது. இந்த தாழ்ந்த ஜாதி கீழ் ஜாதின்னு அது வேதனைப்படுறதா இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்க? பாப்பா நல்ல விஷயம் சொல்கிறாருப்பா, சொல்லுங்க. அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவாக பேசியிருக்காரா? தப்பு தப்பு. அதுதான் இன்னொன்று, பெரியார் அவர் சீமான் திட்டார்னா அதுக்கு முழுக்க காரணம் இந்த வீரமணி ஐயா அவர்களை தான் சொல்லுவேன். சார், இப்போ பெரியார் எவ்வளோ கஞ்சம் பிடிச்சி 1 அண்ணா 2 அண்ணா எவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்த மனுஷன். ருசியாவுக்கு போகிறாரு. நான் படிக்கிறேன், சுதந்திரத்துக்கு அப்புறம் பிறந்தவன் 63. இந்த ஒருத்தர் கொண்டு வந்து 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கோ கம்பளி அந்த இது ஷூ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. டே சண்டாலா, என்ன வாங்கிட்டு வந்துட்ட நீ, என்ன இப்படி பண்ணிட்ட, ஐயோ இதெல்லாம் வேணாம், எனக்கு அந்த காசாக கொடுத்துடக்கூடாதா, இது கழகத்துக்கு பயன்படும் இல்லையான்னு சொல்லிவிட்டு அதை விற்க சொல்லிவிட்டு மோர் மார்க்கெட் வந்து வெறும் 20 ரூபா கொடுத்து பூட்ஸு அந்த கம்பெனியை வாங்கி மோர் மார்க்கெட்டில் அதைத்தான் போட்டுக்கிட்டு ருசியா முழுக்க பயணம் பண்ணுறார். அவ்வளோ சிக்கனமாக வாழ்ந்தவர். அதோட சிக்கனம் ஒன்று இருக்குது. பெரியார் வந்து வெளியூர் போனாங்கல்ல, அந்த பார்சலில் நூல் கட்டுவாங்கல்ல, அப்போல்லாம் சணல் தானே. ஆமாம் ஆமாம் ஆமாம், சணல். அந்த சணல் எல்லாம் உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு 10 மாதிரி ஆக்கி கடைசியில் ஏதாவது ஒரு கடையில் போய் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. பக்கோடா அப்போ கூட சொல்லாராம் சார். அதுதான் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் பெரியார் வழி ஆட்சி நடத்துகிறீங்கன்னா பெரியார் மாதிரி சிக்கனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் ஆகிக்கிட்டு, இப்போ நான் ஏன் இவரை குறை சொன்னேன்னா, எனக்கு ஒன்றும் அவர் கூட எந்த சண்டையும் இல்லை, அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. ஒரு தடவையோ 2 தடவையோ மேடையில் பார்த்துருக்கேன் வீரமணி ஐயா அவர்களை. அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி, அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல. எதுக்காக விட்டார்? இயக்கத்தை பெருசு பண்ணணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும், உலகம் முழுக்க கொண்டு போகணும். ஏசுநாதர் எப்படி 12 சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க, அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசனுக்கு சொல்லலை. அவ்வளவு அதில் ஒரு துளி கூட இவங்க பண்ணாமல் சொத்தை அடகாத்து வச்சுக்கிட்டு வட்டிக்கு விட்டுட்டு தமிழன் நிதியாக என்ன அது பெரியாரை நினச்சி வேலுப்புறப்பாறை வீட்டவே ஆட்டையை போட்டாங்க. அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வீட்டை வட்டிக்கு விட்டுக்கிட்டு இதனால தான் இது நடக்குது. இந்தியா முழுக்க இவங்க கொண்டு போகலை. நான் திமுகவே குற்றம் சாட்டுறேன், திராவிடர் கழகம் இப்போ நடத்திட்டு இருக்கவங்களையும் குற்றம் சாட்டுறேன். சும்மா அங்கே நூலகம் வச்சுருக்கோம், இங்கே புக்கு வச்சுருக்கோம், அங்கே யூனிவர்சிட்டி இருக்குது, இதெல்லாம் வேலைக்காகாது. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், காட்டுமிராண்டி அப்படின்னு சொன்னார் கடைசி வரைக்கும். இப்போ நான் எல்லாம் கடவுள்னா அல்லா இல்லை, கிறிஸ்துவ இல்லை, கிருஷ்ணர் இல்லை, ராமர் இல்லை, அவர் ஒட்டுமொத்த எல்லா கடவுளையும் தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாராலும் நேசிக்கப்படுறவராக ஒருத்தர் இருக்கார், அதை கொண்டு போகலை. அதனால தான் வட இந்தியாவில் இன்னும் கேவலமாக போய்கிட்டு இருக்கு. சும்மா தமிழ்நாடு முன்னேறிச்சின்னு சொல்லிக்கிட்டால் இப்போ என்ன நிலையில் இருக்குது சார்? எல்லாம் இந்திக்காரை வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, ஒரு இடம் இல்லை, எல்லா இடத்தையும் வளைச்சி போட்டான். கோயம்புத்தூர், மதுரை, இங்கே சிட்டியில் இந்திக்காரன் வந்து வெத்தலை போட்ட நம்மள பான்பரை போட வச்சுட்டான். நீ ஏன் போடுறீங்க? நான் ஏன் போடுறேன்? பேசாமல் இருங்க. பான்பராக்கு போட வச்சா பரவாயில்லையே. எல்லா குழந்தைகள் விஷம் மாதிரி உணவே நஞ்சாயிடுச்சு. ஆன்ஸ் எங்கேருந்து வந்தது? சரி, எல்லாம் தான் வட இந்தியாவிலேருந்து வருது. பொங்கலுக்கு மானியம் தரலையா? அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்லை. இப்போ காய போட்டு எலெக்ஷன் வரையில் மொத்தமாக 5000 ரூபாய் கொடுப்பாங்க, எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இது பழைய டெக்னிக். இது